வணக்கம் நண்பர்களே, தென்றல் காற்று சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு தென்றல் காற்று சேனலில் நாங்கள் நவராத்திரி தொடர்பான சில விடயங்களை அறிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவில் 9 நாட்களுக்கும் உரிய அம்மன் மற்றும் 9 நாட்களுக்கும் உரிய நிறங்கள் மற்றும் அதன் அர்த்தங்கள் பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து முடிந்ததும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அறிந்திராத பல தகவல்களை அறிந்து கொள்வதற்கு எமது தென்றல் காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நவராத்திரி அப்படின்னா 9 இரவுகள். அந்த 9 இரவுகளைத்தான் நவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 9 நாட்களும் பக்தர்கள் அம்மனை நினைத்து விரதம் இருப்பார்கள். இந்த 9 நாட்களும் அம்மன் பக்தர்களுக்கு ஒவ்வொரு ரூபத்தில் காட்சியளித்து அருள் புரிவதாக நம்பப்படுகிறது. இந்த 9 நாட்கள் விரதம் இருப்பதன் மூலம் சக்தி, ஞானம், சாந்தி, தைரியம், வலிமை போன்ற பலன்கள் பக்தர்களுக்கு கிடைப்பதாக கருதுகின்றனர். இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய அம்மன் மற்றும் நிறங்கள் தொடர்பாக பார்ப்போம். முதல் நாளிற்கான அம்மன் சைலபுத்திரி அம்மன். முதல் நாளிற்கான நிறம் செம்மஞ்சள். இந்த அம்மன் ஆரம்ப சக்தியாக கருதப்படுகிறார். இந்த அம்மனை நினைத்து எந்த காரியத்தையும் தொடங்கினால் அந்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறும் என்பது ஐதீகம். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்னர் சைலபுத்திரி அம்மனை நினைத்து தொடங்கினால் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் என நினைத்து அநேகமானோர் சைலபுத்திரி அம்மனை நினைத்து தங்களது காரியங்களை தொடங்குகின்றனர். இரண்டாம் நாளிற்குரிய அம்மன் பிரம்மச்சாரிணி அம்மன். இரண்டாம் நாளிற்கு உரிய நிறம் வெள்ளை நிறம். பிரம்மச்சாரிணி அம்மன் அமைதி மற்றும் சாந்தியை ஏற்படுத்தி மனிதர்களுக்கான நிதானித்த ஒரு தன்மையை ஏற்படுத்தி பக்தர்களை ஒருநிலைப்படுத்துவார் என்பதனை ஒரு ஐதீகமாக கருதுகின்றனர். மூன்றாம் நாளிற்கான அம்மன் சந்திரகாந்தா அம்மன். மூன்றாம் நாளிற்குரிய நிறம் சிவப்பு நிறம். இது வீரத்தையும் போராட்டத்தையும் உணர்த்தக்கூடியதாக உள்ளது. நான்காம் நாளிற்கு உரிய அம்மன் குஷ்மாந்தா அம்மன். நான்காம் நாளிற்கு பொதுவான நிறமாக நீல நிறம் காணப்படுகின்றது. இதன் அர்த்தம் கலை மற்றும் ஆக்க சிந்தனையினை குறிக்கின்றது. ஐந்தாம் நாளிற்குரிய அம்மனாக ஸ்கந்தமாதா அம்மன் காணப்படுகின்றார். இவர் முருகனின் தங்கையாவார். ஐந்தாம் நாளிற்குரிய நிறமாக மஞ்சள் நிறம் காணப்படுகின்றது. இது அம்மனின் அன்பினையும் வல்லமையினையும் குறிப்பதாக விளங்குகின்றது. இவர் பக்தர்களுக்கு காவலாகவும் பக்தர்களுக்கு பாசத்தினை வழங்குபவராகவும் காணப்படுகின்றார். ஆறாம் நாளிற்கு உரிய அம்மனாக காத்யாயனி அம்மன் காணப்படுகின்றார். ஆறாம் நாளிற்கு உரிய நிறமாக பச்சை நிறம் அமைந்துள்ளது. இது தைரியத்தினையும் போராட்டத்தினையும் விளக்குகின்றது. இவர் வீர சக்தியின் ரூபமாவார். ஆகவே இவர் அசுரர்களை அழிக்கும் சக்தியாகவும் விளங்குகின்றார். ஏழாம் நாளிற்கு உரிய அம்மனாக காலராத்திரி அம்மன் விளங்குகின்றார். இவர் சாம்பல் நிறத்துடன் கடும் கோபம் உடையவராக காட்சியளிப்பார். ஏழாம் நாளிற்கான நிறமாக சாம்பல் நிறம் அமைந்துள்ளது. இந்த அம்மன் பக்தர்களின் பயங்களை அழித்து அவர்களுக்கு தைரியத்தினை வழங்குபவராக விளங்குகின்றார். எட்டாம் நாளிற்குரிய அம்மனாக மகாகௌரி அம்மன் விளங்குகின்றார். எட்டாம் நாளிற்கு உரிய நிறமாக ஊதா நிறம் அமைந்துள்ளது. இந்த அம்மன் அமைதியான ரூபமாக காட்சியளிப்பார். இவரின் அமைதியான
பூபதி பக்தர்களை அமைதியான நிலைக்கு கொண்டு வந்து பக்தர்களை ஒருநிலைப்படுத்தும் என்பது ஐதீகம். இறுதியாக 9ஆம் நாளிற்கான அம்மனாக சித்ராத்ரி அம்மன் விளங்குகின்றார். 9ஆம் நாளிற்கான நிறமாக இளம் பச்சை நிறம் அமைந்துள்ளது. இது ஞானம் மற்றும் முக்தி என்பவற்றினை விளக்கும். இவர் எல்லா பக்தர்களுக்கும் சக்தியினையும் ஞானத்தினையும் வழங்க வல்லவராக விளங்குகின்றார். இவைதான் நவராத்திரியின் 9 நாட்களுக்குமான அம்மன் மற்றும் நிறங்களும் அதற்குரிய அர்த்தங்களும். இந்த 9 நாட்களும் ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு நிறத்தில் காட்சியளித்து வாழ்க்கையினை வளப்படுத்துவதாக எண்ணப்படுகின்றது. இதில் உங்களுக்கு ஃபேவரட்டான நிறம் என்ன, உங்களுக்கு பிடித்த அம்மன் யார் என்பதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற நவராத்திரி தொடர்பான மேலதிக வீடியோக்கள் மற்றும் வேறு ஏதேனும் பக்தி ஆன்மீக வீடியோக்கள் தேவைப்பட்டால் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு அது போன்ற வீடியோக்கள் தேவைப்பட்டால் எங்கள் சேனலில் அடுத்ததாக அந்த வீடியோ செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மேலும் வேறொரு இதுபோன்ற நல்ல வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம்.